கருப்பு கொடியை பத்திரமா வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி உங்களுக்கு தோல்வி வரும். அன்னைக்கு அந்த கருப்பு கொடியை நீங்க பிடிங்க. நான் சொல்றேன். இவ்வளவு பேசுறீங்களே, உதயநிதியை தவிர வேற யாரையும் துணை முதலமைச்சர் நீங்க ஆக்கல? ஏன் ஆக்கல? இவங்க யாருக்கு அதுல தகுதி இல்லையா? மெத்த படித்து அனுபவம் வாய்ந்து ஒரு மிக உயரிய பதவியில் இருந்தவர்களாம் நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் செய்து அனுப்பி விடுவோம் என்று சொல்வதெல்லாம் அவர்களை விளையாட்டுத்தனமான ஒரு வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். முதிர்ச்சி இல்லாத வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம். உடனே கேட்பார், உத்தரப்பிரதேச பாரு, குஜராத்தை பாரு, மகாராஷ்டிராவை பாரு, முதல் தமிழ்நாட்டை பாருங்க, விளாத்திக்குளத்தை பாருங்க. மயிலாப்பூர் என்றால் நம் களிப்பாக இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கழிப்பறை கூட இல்லாத மயிலாப்பூரை நான் பார்த்து கொண்டிருக்கேன். கையில 2000 பெண்கள் வாங்கினால் அதை விட மகிழ்ச்சியாக நினைப்பவள் என்னை விட வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா அந்த 2000 கொடுக்குறீங்களே, அது எங்க போகும்? இப்ப தாவேக்கா நேத்து அறிவிச்சிருக்காங்க 2500 ரூபாய். அடுத்ததா 3 எல்பிஜி நீங்க சொல்லியிருந்தீங்க, 6 எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரி 29 வயதை கடந்துட்டாங்களா, அவங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது மேட்சே பண்ண முடியாத பல வாக்குறுதிகளை வந்து தாவேக்கா வந்து கொடுத்துருக்காங்க. யாருடைய வாக்குறுதி செல்லும் அப்படின்னு அவர் மேட்ச்ல இல்லாததுனால மேட்சே பண்ண முடியாத வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. ஏன்னா வரவா போறோம், அள்ளி விடுவோமே, 150 200 கோடி ஒரு சினிமாவுக்கு வாங்குறதை விட்டு விட்டு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு கனவில் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா பாதிப்பு அவருக்கு தான். அனைவருக்கும் வணக்கம். மேம், வி ஆல் நோ எவ்வளோ பிஸியான ஒரு ஷெடியூலில் வந்திருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ மேம் வந்ததுக்கு. பிஸியான ஷெடியூல் மட்டும் இல்லாமல் பசியான ஷெடியூலே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே மேம். மேம், அதாவது மயிலாப்பூர்லேருந்து ஆரம்பித்து டெல்லிக்கு போவோம். ஃபஸ்ட்டு பக்கிங்காம் கெனாலில் கண்டிப்பாக தாமரை வந்து மலராது, தாமரை வந்து மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃபேமஸான டயலாக், தாமரை இந்த முறை மலருமா மயிலாப்பூரில்? பக்கிங்காம் கெனாலில் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்லேயும் தாமரை மலரும். ஏன்னா பக்கிங்காம் கெனால் மட்டுமே மயிலாப்பூர் கிடையாது. பக்கிங்காம் கெனால்னு சொன்ன உடனே பக்கிங்காம் கெனால் சொன்னாலே தாமரைக்கு ஓட்டு விழுந்துடும். ஏன்னா இந்த பக்கிங்காம் கெனாலில் தண்ணி அதிகமாகி மழை நேரங்களில் அது பக்கத்தில் உள்ள எல்லா குடியிருப்புகளுக்கும் போய் சாமானிய மக்கள் குடியிருப்புகளில் அந்த குடிசைகளெல்லாம் மூழ்கி அந்த மக்கள் மழை வரும்பொழுது பக்கிங்காம் நிறைஞ்சிடக்கூடாதே அப்படின்னு கவலைப்படக்கூடிய அந்த பக்கிங்காம் ஓரத்தில் வாழும் மக்களின் மனதிற்காகவாவது நான் ஜெயிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆளுநராக இருந்ததுனால ஒரு நீர்நிலையை எப்படி சரி செய்ய முடியும், சீர் செய்ய முடியும், அது பக்கத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி பாதிப்படையாமல் இருக்க முடியும் என்பதெல்லாம் நிர்வாக ரீதியாக எனக்கு தெரியும். அதனால் மற்ற வேட்பாளர்கள் மாதிரி ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், வாக்குகள் பெற்றால் அதை உறுதியாக மக்களுக்கு நிறைவேற்றுவேன் என்பதான் எனது வாக்குறுதி. மேம், ஆளுநர் மாதிரியான முக்கியமான பதவிகள்லாம் இருந்துட்டீங்க. பட் இந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம்ன்றது இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அது ப்ரீவியஸ் எலெக்ஷனில் என்ன தப்பாக நடந்துச்சு, இந்த எலெக்ஷனில் அதை சரி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன தப்பாக நடந்துச்சுன்னு கேட்குறீங்க? எல்லாம் தப்பாக நடந்ததுனால தான் எங்களால் ஜெயிக்க முடியல. ஏன்னா அதில் வந்து மசில் பவர், மணி பவர், அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஐஆர் என்பதில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இடங்கள்லையும் இப்போ மயிலாப்பூரில் மட்டுமே 85,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக, ஏன்னா நான் சின்ன வயதிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவங்க வந்து இதை மாதிரி வாக்குகளில் ரொம்ப பயன்படுத்துறதுல ரொம்ப விற்பனர்கள். நான் கூட எஸ்ஐஆர் பயன்படுத்துகிற உடனே நான் சொன்னேன், இனிமேலாவது இறந்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக சொர்க்கத்தில் தூங்கி கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில் அவங்கள போய் தொந்தரவு பண்ணி வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நிற்க வைக்க மாட்டார்கள். இது நான் சும்மா சொல்லலை. நான் அரசியலில் ஏறக்குறைய எங்கள் அப்பா அரசியல்வாதியாக இருந்ததுனால ஒவ்வொரு தேர்தலும் திமுக எப்படி இருக்கும். 1967 எங்கள் அப்பா பேசினதா காமராஜர் கூட கண்டிச்சதாக சொன்னாங்க. அப்போ அந்த ரஷ்யாவிலேருந்து மை வந்து தான் அந்த மையை அழிச்சிட்டு போய் ஓட்டு போடுவாங்களாம் திமுக. அப்போது திமுக ஜெயிச்சிருச்சான். அப்போ எங்கள் அப்பா இளைஞர் காங்கிரஸ் தலைவரான். அப்போ பேசும்போது சொன்னாங்களாம், இங்கே வந்து திமுக வாய்மையினால ஜெயிக்கலை, பொய் மையினால ஜெயிச்சாங்க அப்படின்னு பேசுனாங்க. உடனே காமராஜர் சொன்னார், அது உண்மையாக இருந்தால் கூட இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்பத்தில்
காலத்துல இருந்து இப்படிப்பட்ட டாக்டிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். எங்களை மாதிரி உள்ளவங்க ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் அதை மாதிரி நேரடியாக நேர்மறையாக மட்டுமே தேர்தலை அணுகி கொண்டிருப்பதால் அதில் நான் வெட்கமும் படலை, நேர்மையாகவும் மறையாகவும் இருக்கல வெட்கப்படலை. இதற்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திற்கு வெற்றி வரும், அது இந்த காலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்க தொகுதியில பிரச்சாரம் பண்ற உதயநிதி சொல்றாரு, ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரியான பதவிகளை கொடுத்து அக்காவை வந்து மீண்டும் நம்ம வந்து அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. தம்பி உதயநிதிக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன மாதிரி அப்பாவை எதிர்த்து ஒரு கட்சியில் சேர்ந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து மேலே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆளாக தான் இருந்திருப்பீங்க, ஆளுநராக இருக்க மாட்டீங்க. நான் என்னோட திறமையில் சேர்ந்து அப்பாவை எதிர்த்து இன்னைக்கு நான் பெருமையாக சொல்ல முடியும், எனது ஒவ்வொரு படியும் நானாக ஏறியது, எங்கள் அப்பா கையை பிடிச்சு ஏறியது கிடையாது. அதனால் அது உதயநிதி மாதிரி அந்த வயதில் உள்ளவர்கள் எங்களை போன்று மெத்த படித்து அனுபவம் வாய்ந்து ஒரு மிக உயரிய பதவியில் இருந்தவர்களாம் நீங்கள் ரப்பர் ஸ்டாம்ப்பு செய்து அனுப்பி விடுவோம் என்று சொல்வதெல்லாம் அவர்கள் விளையாட்டுத்தனமான ஒரு வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன், முதிர்ச்சி இல்லாத வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை நான் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் இன்னும் தன்னோட அனுபவத்திற்கு என்னை போன்றவர்களாம் பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் அப்படின்னு, எச்சரிக்கையாக பேசணும்னு சொல்கிறேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு 4-way ஃபைட் மேம். ஒரு பக்கம் சிட்டிங் எம்எல்ஏவான தாவேலு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவோட பொருளாளரே அந்த தொகுதியில் நிற்கிறாரு. அப்படின்றப்ப மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சியோட முக்கியமான பிரச்சனைகளா மக்கள்கிட்ட நீங்கள் எதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க? மயிலாப்பூர் கான்ஸ்டிடியூன்ஸில் என்ன பிரச்சனைன்னு கேட்கறத விட, ஏன்னா 2 விதமான மக்கள் கலந்த இடம் அது. ஒரு மாதிரி ஒரு பாஷான பீப்புளும் இருப்பாங்க, நார்மலான பீப்புளும் இருப்பாங்க, எளிமையான மக்கள். பாஷான பீப்புளும் இருக்காங்க, பாவமான பீப்புளும் இருக்காங்க, அப்படிதான் சொல்லணும் நாம். அதனால உண்மையிலே எனக்கு மயிலாப்பூரை நன்றாக தெரியும். நான் 40 வருடமாக சென்னையில் தான் இருக்கிற நபர். மயிலாப்பூரில் நான் ஒவ்வொரு வாரமும் 3 நாள் கட்டாயம் மயிலாப்பூரில் இருப்பேன், இத்தனை வருடங்களாக. ஏன்னா சாய்பாபா கோயிலுக்கு கட்டாயம் வியாழக்கிழமை வருவேன். 2 சாய்பாபா நான் கும்பிட்ற, ஷிரடி சாய்பாபாவும் சரி புட்டபர்த்தி சாய்பாபாவும் மயிலாப்பூரில் தான் இருக்காங்க, இந்த கான்ஸ்டிடியூன்ஸில் இருக்காங்க. எல்லா வியாழக்கிழமையும் இந்த சாமியை கும்பிட வருவேன். அடுத்து சனிக்கிழமை ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை கும்பிட வருவேன், அவரும் இந்த தொகுதியில் தான் இருக்காரு. இந்த தொகுதி அதே மாதிரி சுனாமி வந்த நேரத்தில் இந்த தொகுதியிலேயே தங்கி அதிகமாக பாதிக்கப்பட்டது மயிலை தொகுதி. இங்கேயே தங்கி மக்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்தோம். ஆக மகேசனை மட்டும் கும்பிட வரவில்லை, மக்களையும் கும்பிட நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் இந்த தொகுதி நீங்கள் சொன்னது மிக சரியானது. இந்த தொகுதியில் வந்து ரொம்ப பாஷான ஏரியா இருக்குது. ஆனால் இங்கே நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் வரை உள்ளே இருந்த இந்த குறுகலான சாலை, இவ்வளவு சாக்கடை நிரம்பிய சாலைகள், குடிக்க தண்ணீர் இல்லாத சாலைகள், இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நாங்கள் ஒரு முறை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், மின்சாரம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது, அது என்னோட ஒரு குறிக்கோள் என்று சொன்னார். மின்சாரம் இல்லாத 3 தெருக்கள் மயிலையில் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் அவங்களுக்கு கிடையாது. குழாய் நானும் கூட நீங்கள் என்னோட பிரச்சாரப்போ அடிப்பம்பு அடித்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜல்ஜீவன் மிஷன் என்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின், அதை நான் தமிழில் எப்படி மொழிபெயர்த்தேன்னா இல்லம் தோறும் இனிய குடிநீர் அப்படின்னு. இன்னைக்கு அடிப்பம்பில் தான் தண்ணி அடித்து குடிக்கக்கூடிய நிலைமை மயிலாப்பூரில் இருக்குது. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் மழை வந்தால் அந்த வீடெல்லாம் மூழ்கிடும். எல்லாத்துக்கும் மேலே பெண் என்ற முறையில் மிக 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 வருத்தமானது என்ன தெரியுமா, சில குடியிருப்புகளில் கழிப்பறைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. கட்டித்தரேன் என்று சொன்ன கழிப்பறைகள் கட்டித்தரப்படாமல் செங்கல்களாகவே இருக்கிறது. ஆக ஒரு பெண்களுக்கு கழிப்பறை கூட இல்லாத மயிலாப்பூர் என்றால் நாம் கழிப்பாக இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கழிப்பறை கூட இல்லாத மயிலாப்பூரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பிரச்சாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு பெரிய உந்துதல் இல்லை, எப்போ மாதிரி போட்டி போடுவோம், இறைவன்ட்ட நம்ம முடிவை விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ வெற்றி தோற்றால் பயிற்சி அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் மயிலை ஒவ்வொரு நாள் உள்ள போதும் மயிலை நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், இந்த மக்களுக்கு நான் சேவை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் நான் இருக்கிறேன். எப்படி மேம் இருக்கு ரிசப்ஷன்? எப்படி இருக்கு மக்கள் கிட்ட? ரிசப்ஷன் நல்லா இருக்கு, வரவேற்பு மிக நன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு
வரவேற்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த இடத்திலெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. 2 வீலர்லலாம் கூட நீங்க போயிட்டு இருந்தீங்க. ஆமா, ஏன்னா மயிலாப்பூர்னா நீங்க நினைக்கலாம், நான் ஒரு நல்ல வேன் ஒன்று ரெடி பண்ணேன். அப்ப சொன்னாங்க வேன்ல போனா இனிமே ஆட்டோல தான் இந்த இடத்துக்குலாம் போக முடியும்னாங்க. சரி பரவாயில்லன்னு ஆட்டோ தயார் பண்ணேன். ஆட்டோ தயார் பண்ணி இல்ல இல்ல இதெல்லாம் ஸ்கூட்டர்ல தான் போக முடியும்னாங்க. அப்போ மயிலாப்பூர்ல குடியிருப்புகள்ல ஸ்கூட்டர்ல தான் போக முடியுன்ற இடம் இருக்குன்னு உடனே ஸ்கூட்டர்ல போனேன். ஆக அதனால தான் எல்லா மக்களையும் என்னால் தொடர்பு கொள்ள முடிஞ்சது, ரீச் அவுட் பண்ண முடிஞ்சது. நான் பார்க்காத தெருக்கள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த பார்த்த தெருக்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற மனநிலை வந்தது. என்னால் இது செய்ய முடியும், இறைவனாக பார்த்து என்னை மயிலாப்பூருக்கு அனுப்பியிருக்கிறாரோ என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அதே மாதிரி மேம், இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்ல பிரச்சாரம் பண்ண பாஜக வேட்பாளர் நீங்க தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த வண்டியில போறப்ப அந்த பூ தூவுனதெல்லாம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அதாவது எப்படின்னா அதுவே ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நான் வேட்பாளரை அறிமுகம் ஆகலை. அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறார், அன்னைக்கு தான் எங்களோட கூட்டணி கையெழுத்தாகுது, நானும் அதில் முக்கியமான நபர் என்றனால போயிருக்கேன். அண்ணன் முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருமா, இன்னைக்கு நான் மயிலாப்பூர் போகிறேன், நீங்கள் வந்துருங்க. எதை வச்சு சொன்னார்னா, நான் தென் சென்னைக்கு நான் பொறுப்பாளர். நான் தென் சென்னை பாராளுமன்றத்தில் தான் நான் போட்டி போட்டேன். நான் இருக்கிறதும் தென் சென்னை. தென் சென்னையோட பொறுப்பாளர் என்ற முறையில் தான் நான் மயிலாப்பூரில் அதில் ஏறினேன். ஏறினோன்னு அங்கே கிடைத்த வரவேற்பு அண்ணனே அன்னைக்கு சொன்னாங்க, பரவாயில்லையம்மா மக்கள் மிகுந்த ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, அண்ணனை கூப்பிடும்போது அக்கா அக்கான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போவே ஏறக்குறைய அது என் தலையில் எழுதப்பட்டு இருக்கிறதோ என்று நான் நினைத்தேன். அது அப்புறம் அறிவிக்கும் போது எனக்கே மயிலாப்பூர் கிடைத்த உடனே எனக்கு உறுதி செய்யப்பட்டது, வெற்றியும் உறுதி செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே மேம், இந்த முறை வந்து 27 தொகுதிகளில் பாஜக வந்து தமிழகத்தில் போட்டியிடுது. இது வரைக்கும் பாஜகவோட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2001ல் 4 சீட்டும் 2021ல் 4 சீட்டும். இந்த முறை டபுள் டிஜிட் சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். டபுள் டிஜிட் சாத்தியம். இரட்டை இலக்கு, இரட்டை இலையோடு சேர்ந்து தாமரை மலரும். டபுள் டிஜிட் சாத்தியம்னு சொல்றீங்க, இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, இப்போ வந்து நீங்கள் மாநில தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து எடுத்துகிட்டு போனீங்க. அடுத்ததாக அந்த பொறுப்பை வந்து எல் முருகன் எடுத்தார், அதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போனார். அடுத்ததாக அண்ணாமலையும் அந்த காரியத்தை செஞ்சார். இப்போ நயினா நாகேந்திரன் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 4 பேரில் 3 பேர் ரேஸில் இருக்காங்க, அண்ணாமலை ரேஸில் இல்லை. அண்ணாமலை நிற்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவருடைய ஆதரவாளர்கிட்டே இருக்கு. அது ஒரு கேள்வியாக எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்கே. இல்லை, இதில் நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லோருமே கட்சியில் இவர் நிற்க வேண்டாம், இவர் நிற்க வேண்டும் அப்படின்னு யாரையுமே அவங்க கட்டாயப்படுத்தலை. அவரவர்கள் நிற்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை எல்லா தலைவர்களிடம் சொல்லியிருந்தார்கள். தம்பி அண்ணாமலை அவர்கள் முதல்ல கூட அவர் நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், அவர் விருப்பத்தை தெரிவித்திருந்தால் நிச்சயமாக அவரை விடுத்து யாரும் செய்திருக்க மாட்டாங்க. ஆக அவர் நிற்காததிலும் அவரின் உள்நோக்கமும் இல்லை, அவரை நிற்க வைக்காததில் கட்சியின் உள்நோக்கமும் எதுவும் இல்லை. 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் தேசிய செயலாளர். அப்போ எனக்கு சரியான தொகுதி கிடைக்கல. அப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். அப்போயே ஏன் தேசிய செயலாளர் இருந்து இவங்களை நிற்க வைக்கலன்னு நான் அப்போ சொன்னேன். நிற்க வைக்கலன்னு எனக்குள்ள தொகுதி அப்போ கிடைக்கல, அப்போ கூட்டணி இருந்ததுனால. அதனால தம்பி அண்ணாமலை எங்கேயுமே புறக்கணிக்கப்படவில்லை. கோவையில இடம் கிடைக்காததுனால ஒரே ஒரு தொகுதி கிடைச்சதுனால அப்படின்னு இல்லை, புறக்கணிக்கப்படவில்லை. அவரும் தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் செய்வதை விருப்பமாக கொண்டிருந்தார். எப்பவுமே தன்னை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவனுக்கு அவரின் மனசாட்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாம அவரோட தொண்டர்கள் ஒருவேளை அவர் புறக்கணிக்கப்பட்டு விட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அவர் நிச்சயமாக புறக்கணிக்கப்படவில்லை. அவரின் விருப்பம், அவரே சொல்லிட்டார், நான் விருப்பம் தெரிவிக்கல, நான் போட்டி போடுறேன்னு என்னைக்குமே சொல்லலைன்னு சொல்லியிருக்காரு. அதனால இதை மாற்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது. ஃப்ரீபீஸை வந்து எப்போதுமே பாஜக வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சு, எல்லா தேர்தலையும் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசியாக சில தேர்தல்கள் பார்க்குறோம், எல்லா மாநிலத்திலையுமே அந்த இலவசங்களை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் தலைமையிலான குழு வந்து மேனிஃபெஸ்டோ வந்து வெளியிட்டீங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மகளிர் தொகை வந்து 2000 ரூபாயா, 3 எல்பிஜி சிலிண்டர், அப்புறம் 10,000 ரூபாய் வந்து ஒன் டைம் கிரெடிட்டாக கொடுப்போம் அப்படின்னு. இலவசங்கள் கொடுக்காம ஜெயிக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு பாஜக வந்துருச்சா? உண்மைதானே. நான் எப்பவுமே உண்மையை ஒத்துக்கொள்வதில் நான் தயங்கியதில்லை. நான் வாழ் வச்சு போட்டி போடும்போது நீயும் வாழ் வச்சு போட்டி போட்டால் நான் வெற்றி பெற முடியும். ஏன்னா என்னோட திறமையினால் மட்டுமே நான் வெற்றி பெற முடியும். நான் வாழ வச்சு நேர்மையாக போட்டி போட்டு கொண்டு இருக்கும் பொழுது
நீ துப்பாக்கி என்ற இலவசங்களை எடுத்து கையில் வைக்கும் பொழுது நானும் துப்பாக்கி எடுத்து போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்காக இலவசங்களை நான் துப்பாக்கின்னு சொல்லலை. இலவசங்கள் வாங்கக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு இன்னொரு கட்சி அதை அறிவிக்கும் பொழுது, எதிர்க்கட்சி நேர்மையாக வந்து ஆட்சிக்கு வந்து இலவசங்கள் வாங்க முடியாமல் அவர்களை எக்கனாமிக்கலி நம்மளால எம்பவர் பண்ண முடியும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்களுக்கு அது தெரியணும்ல. நான் உங்களை இலவசங்கள் இல்லாமல் மாதம் மாதம் நீங்கள் இலவசமாக கையில் வாங்குவதை விடுத்து நீங்கள் கையில் பல பேருக்கு கொடுக்கும் அளவிற்கு உங்களை மேம்படுத்துவதற்காகத்தான் நான் வருகிறேன். ஆனால் அப்படி நான் வேகமாக வரும்பொழுது கையில் இலவசம் கொடுத்த ஒரு கட்சி வெற்றி பெற்று எனது எண்ணத்தை சீர்குலைத்து விடுகிறார்கள். அதனால இதை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நான் எப்பவுமே சொல்வேன், ஏழை எளிய மக்களுக்கு அறிவிப்பதை நான் என்றைக்குமே எதிர்த்ததில்லை. கையில் 2000 பெண்கள் வாங்கினால் அதை விட மகிழ்ச்சியாக நினைப்பவள் என்னை விட வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனா அந்த 2000 கொடுக்குறீங்களே, அது எங்க போகுது? ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்றால், ஒரு சாமானிய குடும்பத்தில் ஒரு குடிகார கணவனோ தந்தையோ இருக்கும் பொழுது 6000 அந்த குடும்பத்தில் இருந்து டாஸ்மாகிற்கு போகுது. அப்ப டாஸ்மாகை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் 2000 கொடுக்கும் பொழுது அதுதான் எனக்கு வலிக்கிறதே தவிர பீகார்ல கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. பீகார்ல ப்ரொஹிபிஷன் இருக்கு. 10,000 கொடுத்தார்கள் பெண்களுக்கு, அவர்கள் தொழில் முனைவோர்கள் ஆனார்கள். ஆனால் அந்த 10,000 அந்த குடும்பத்திற்கு செலவழிக்கப்பட்டதே தவிர டாஸ்மாகிற்கு செலவழிக்கப்படவில்லை. ஆக இந்த சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணணுன்றதான் என்னோட எண்ணம். இப்போ டிஎம்கே வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க, நீங்களும் 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ தாவேக்கா நேற்று அறிவிச்சிருக்காங்க 2500 ரூபாய். அடுத்ததா 3 எல்பிஜி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 6 எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரி 29 வயதை கடந்துட்டாங்களா, அவங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது மேட்சே பண்ண முடியாத பல வாக்குறுதிகளை வந்து தாவேக்கா வந்து கொடுத்துருக்காங்க. யாருடைய வாக்குறுதி செல்லும் அப்படின்னு? அவர் மேட்ச்ல இல்லாததுனால மேட்சே பண்ண முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஏன்னா வரவா போறோம் அள்ளி விடுவோமே அப்படின்னு விடலாம். என்னொன்னு, தம்பி விஜய்க்கு வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. எல்லா தேர்தல் அறிக்கையும் கொண்டு வாங்க, +3 +2 +500 +4000 போடுங்கப்பா, அவ்வளவுதான். அப்படிதான். அதனால மேட்ச்ல இல்லாதவர் மேட்ச் செய்ய முடியாத அளவிற்கு இலவசங்களை அறிவித்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தம்பி நல்ல நடிகர், ஆனா நல்ல தலைவரா அப்படின்னா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ரிசப்ஷன் வருது பாருங்க மேம், ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து. சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது நான் கூட அடிக்கடி சொல்வேன், அவர் ஆக்டருக்கு கொடுக்குற மரியாதையை மாதிரி டாக்டருக்கும் கொடுங்கப்பா அப்படின்பேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து, அதனால அந்த சரிகை பேப்பரால் உள்ள இது நான் ரொம்ப ஆதங்கம் உண்டு எனக்கு உண்மையிலே. இந்த சமுதாயத்திட்ட சொல்கிறேன், முதல் தேர்தலில் இருந்து நம்ம உதயநிதி சொல்கிறாரு, என்ன 10 தோல்வி பழனிசாமி 6 தோல்வி அக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை பற்றி நான் கவலைப்படலை, ஏன்னா வந்து தோல்வி அடைஞ்சது அதை நான் மறைக்கலை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது மக்களுக்காகத்தானே தவிர எனக்கானதல்ல. எனக்கு ஒரு அழுத்தமான நம்பிக்கை உண்டு, நான் மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் இந்த மக்களுக்கு என்னால் செய்ய முடியும் என்ற அழுத்தமான நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் ஒரு கவிதை படித்தேன், ஒரு 2 குஞ்சுகள் கீழே விழுது ஒரு கூடுல இருந்து. அந்த குஞ்சுகள் வந்து ஒருத்தர் 2 பேர் அந்த குஞ்சை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு உண்மையிலே அந்த குஞ்சை எடுத்துட்டு கொண்டு போய் கூட்டில் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம், இன்னொருவருக்கு அந்த குஞ்சை எடுத்துக்கொண்டு சூப்பு வைத்து குடிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஓகே, 2 குஞ்சு. நான் சொல்கிறேன், வா உன்னை உங்கள் அம்மாட்ட சேர்த்துடுறேன்ற, அவர் நானும் உங்கள் அம்மாட்ட சேர்த்துறேன்னு ஏமாத்துறாரு. ஆனால் அவர் சூப்பு வைக்க கொடுக்குறதா ஏமாத்துறாரு. அந்த குஞ்சுகள் அந்த அவர் பின்னாலே போகுது. எனக்கு கவலையாக இருக்குது, நான் அம்மாட்ட சேர்க்கணும்னு சொன்னேன்னு. அப்போ ஒரு பெரியவர் வந்து சொல்கிறார், அந்த குஞ்சுகளுக்கு எது புரியுமோ அதை சொல்ல பாஷை உனக்கு தெரியவில்லை. அவருக்கு அந்த பாஷை தெரியுது, தெரியுது, புரிகிறவா சொல்லி அவரை கூட்டிட்டு போயிடுறாரு. இது அரசியல்ல நான் கற்ற பாடம். இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். என்னால் நான் வந்து இன்னொரு பெருமைக்காக சொல்லலை, தூத்துக்குடியில் ஒரு மேனிஃபெஸ்டோ தயார் செஞ்சிருந்தேன். அது நான் ஆளுநராக இருக்கும்பொழுது என்னோட டேபிள் மேலே இருந்தது. மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் என்னை கவர்னராக பார்க்க வந்திருந்தாங்க. மேடையிலேருந்து அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்தாங்க. அப்போ நான் கடல் வாணிபத்தை எப்படி பண்ணுவேன், மீன்களுக்கு என்ன செய்வேன், உப்புக்கு என்ன செய்வேன், அங்கே வந்து முருங்கை கீரைகள் அதிகமாக வளரும் தூத்துக்குடியில்.
அதுக்கு நான் என்ன செய்வேன், அது அதை பவுடர் ஆக்கி மக்களுக்கு கொடுப்பேன், அது ஒரு இண்டஸ்ட்ரி. வாழை நாரில் என்ன செய்வேன். அப்போ என்ன சொன்னார், ஒரு மினிஸ்ட்ரி அளவுக்கு மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கீங்களேன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த கனவோடு தான் நான் தூத்துக்குடி மக்கள்கிட்ட போனேன். ஒருவேளை நான் கனிமொழியை தவறுன்னு சொல்லலை, ஆனால் என்னை ஒருவேளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்றால் இந்த தூத்துக்குடியை இவ்வளவு முயற்சியை நான் கொண்டு வந்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மயிலை மக்கள்கிட்டே நான் தான் சொல்கிறேன், என்னால் இந்த சின்ன தெருக்களை பார்க்கும் பொழுது அந்த தெருக்களை மேம்படுத்த முடியும். பக்கிங்காம் கால்வாயை தூர்வார முடியும், அது மக்களுக்கு பாதிப்படையாமல் இருக்க வைக்க முடியும். மீனவர்களின் இடங்களுக்கு அஸ்ஸாமில் மீனவ கிராமம் ஒன்று 4 கோடி சம்பாதிக்கிறாங்க. சரியான முறையில் அவர்களுக்கு வழிகாட்டி, சரியான முறையில் அவர்களை விற்பனையை நேர்முகப்படுத்தி, சரியான முறையில் அதை ஏற்றுமதி செய்தால் ஒரு மீனவ கிராமம் 4 கோடி சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மீனவ கிராமத்தை என்னால் சம்பாதிக்க வைக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு வர மறுக்கிறது. என்னால் முடியுன்றதுக்காக தான் மறுபடியும் முடிவில்லாமல் தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். மேம், விஜய் மேட்ச்ல இல்லைன்னு சொன்னீங்க. பட் விஜய் ஃபேக்டர் வந்து இந்த தடவை வந்து ஒரு தமிழ்நாட்டு தேர்தலையே மாற்றி போட போகுது அப்படின்ற டாக்ஸ் வந்து இருக்கு. யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறாரு? ஏன்னா அதிமுக பாஜகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் அவருக்கு போகுது, அதிமுகவுக்கு வராது அப்படின்றப்ப உண்மையிலே அந்த ஃபியர் வந்து இருக்கா என்டிஏ சைடு? விஜய்க்கு தான் பாதிப்பு ஏற்படுத்த போகுது, அதிமுகவுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை. அவங்க யூஸ்வலா உள்ள கட்சி, அவங்க தேர்தலை சந்திப்பாங்க, நான் போட்டி போடுவோம், நீங்க தோத்தா நான் ஜெயிக்கிறேன், அப்படிதான் வரும். விஜய் பாவம் அவ்வளவு பெரிய நட்சத்திர பொறுப்பை விட்டு 150-200 கோடி ஒரு சினிமாவுக்கு வாங்குறத விட்டு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு கனவில் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா பாதிப்பு அவருக்கு தான். ஏன்னா கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார், வேற எந்த விதத்திலும் அவரால் தமிழக அரசியல் ஓட்டை பிரிக்கிறப்ப யாருடைய வெற்றியோ வந்து பாதிக்கிறாருல்ல, அது யாருடைய, அது யாருன்னு சொல்ல முடியாது. சில நேரம் இங்க இருந்து பிரிக்கலாம், அங்க இருந்து பிரிக்கலாம். ஆனா அது மட்டுமே அரசியல்ல தாக்கம் இல்லை. போட்டி அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான். தம்பி விஜய் இடையில கொஞ்சம் வாழ் சுத்திட்டு இருப்பார், அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு சின்ன கவலை, இங்க இளைஞர்கள் அதிகமா இருக்கிறீங்க, விஜயால ஒரு முதலமைச்சரா இருக்க முடியுமா? அவர் முதலமைச்சர் கனவுல தான் இருக்கார். நான் மயிலாப்பூர் மக்கள்கிட்ட சொல்றேன், என்னால் 24 மணி நேரமும் உங்களுக்கு சேவை செய்ய முடியும். ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரீங்களா? சொன்ன, நாங்கெல்லாம் டாக்டர்ஸ், 24 மணி நேரம் வந்து பழக்கம். விஜய் நேத்து சொல்றார், மாதத்தில் ஒரு நாள் நான் வருவேன். உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீ 24 மணி நேரமும் வர வேண்டும் என்ற ஒரு டாக்டரை எதிர்பார்க்கும் ஒரு சமூகம், மாசத்துல ஒரு நாள் மட்டும் வந்தா போதும்னு ஒரு சமூகம் எதிர்பார்த்து கைத்தட்டுகிறது என்றால் இவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? இப்ப 29 நாள் சமுதாயத்துல பிரச்சனை இல்லையா? கேட்க வேண்டிய கேள்வி தானே. அதனால இளைஞர்களுக்கு நான் சொல்லுது ஒன்றே ஒன்றுதான், விஜய் நல்ல நடிகர், நன்றாக நடிக்கட்டும். அவர் சொல்ற மாதிரி அதை விட நல்ல அரசியல்வாதிகள் வளர்ந்து வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை தெரிந்து வைத்திருக்கும். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லது நடக்கும். இல்லைனா திரைப்படம் பார்த்து கை தட்டுவதை போல நிகழ்வுகள் நடக்கும், அவ்வளவுதான். ஓகே. 2019 மேம், திமுக வந்து தொடர்ச்சியாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது. இப்போ இந்த தேர்தலையுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்ற நரேட்டிவ் வந்து அவங்க வைக்கிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷனை வந்து நேற்று கருப்பு கொடி போராட்டம்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஃபார்முலா வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்காது, கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, நான் மனவேதனையோடு சொல்கிறேன். என்இபி இல்லையா, நான் வந்து ஒரு நாள் ஹிந்தி பிரச்சார சபாக்கு போனேன். நான் ஹிந்தி வேணும்னு இம்போசிஷனில் நான் என்றைக்குமே, என்னை ஹிந்தி இசைன்னு எழுதுறாங்க இடையதளத்தில், ஹிந்தி இசைன்னு. என்இபி என்பதை நான் ஆளுநராக இருக்கும்போது சான்சலராக 14 பல்கலைக்கழகங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நான் ஒரு இடத்துல கூட ஹிந்தி கட்டாயமாக்கப்படவில்லை. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதனால் அவர்களின் வாய்ப்புகள் பெறுகிறது என்பதை மட்டும்தான் சொல்லுது. ஆனால் மறுபடியும் ஹிந்தி திணிக்கிறாங்க ஒரு பொய்யை சொல்லி இந்த மக்களின் அவ்வளவு வாய்ப்புகளையும் கெடுக்கிறாங்க. இது தவறு. அதே மாதிரி தான் இந்த டீலிமிட்டேஷன்னால யாரும் பாதிக்கப்படாது. நான் கேட்கிறேன்,
ஸ்டாலினுக்கு உள்ள அக்கறை தமிழிசைக்கு இருக்காதா? ஸ்டாலினுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்காதா? ஸ்டாலின் பிரதமர் வந்து வட இந்தியாவில் உள்ள மாநிலத்தை பாரு, தென்னிந்தியாவுக்கும் பிரதமர் தானே. பொய் சொல்லிக்கிட்டே எப்படி நீங்க செய்வீங்க? புரியுதா? அதனால இங்க உள்ள குற்றங்களை மறைப்பதற்கு கருப்பு சட்டை போடுறேன் நீங்கல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஸ்டாலின்ட்ட. சென்ற முறை அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கருப்பு சட்டை அணிந்து உங்க மனைவியோட உங்க வீட்டு முன்னால டாஸ்மாகை எதிர்த்து கொடி பிடிச்சீங்கல்ல, அந்த கருப்பு கொடி என்னாச்சு? அப்போ உங்களோட கருப்பு கொடிக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? என்ன மதிப்பு? நான் சொன்னேன் நேத்து, கருப்பு கொடியை பத்திரமா வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி உங்களுக்கு தோல்வி வரும், அன்னைக்கு அந்த கருப்பு கொடியை நீங்க பிடிங்க. நான் சொல்றேன், இல்ல வேதனையா சொல்றேங்க, வேதனையா சொல்றேன். நான் ஒரு ஆளுநரா இருந்து ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைங்கள் நல்லா வளரணும். நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்களே, உதயநிதியை தவிர வேற யாரையும் துணை முதலமைச்சர் நீங்க ஆக்கல? ஏன் ஆக்கல? இவங்க யாருக்கு அதுல தகுதி இல்லையா? ஏன் ஆக்கல? எல்லாம் என் குடும்பத்துக்கு வேணும். சபரீசன் தான் என்னோட கட்சியோட நடைமுறைப்படுத்துவாரு. கனிமொழி இருக்கணும், சபரீசன் இருக்கணும், தாமரை இருக்கணும். தாமரைன்னா அவங்க பொண்ணு செந்தாமரை. தாமரை ஏற்கனவே ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ள இருக்குன்றதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இருக்கணும். சரி, உதயநிதி வந்தா பரவாயில்ல, இன்பநிதியும் இருக்கணும். அப்ப இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும்? சமுதாயம் சிந்திக்கணும், என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும்? பாஜக அப்படி கிடையாது. நிதின் நுபீன் ஒரு சாமானிய தம்பி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, குடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க, நல்லா வேலை செய்யறாரு. அதுதான் என்னப்பா இதை சொல்லலாம் நீ. ஆக எதுக்கு இதை சொல்றேன்னா, வாரிசு பிஜேபியில் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்களுக்கு மட்டுமே வாய்ப்புன்றது கிடையாது, மட்டுமே வாய்ப்புன்றது கிடையாது. ஆக நீங்க எப்படி சமூக நீதியை பேசுவீங்கன்னு நான் கேட்கிறேன். சமூகத்துல நீதியே கொடுக்காம என் குடும்பத்திற்கு நான் முதலமைச்சர், என்னோட பையன் துணை முதலமைச்சர் என்று சொல்வது எங்கே சமூக நீதி இருக்கிறது? அப்போ இது மற்றவர்கள் இளைஞர்களுக்கு மறுக்கப்படும் வாய்ப்பை நீங்கள் எப்படி சமூக நீதின்னு சொல்லி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லுவீங்க? எதுக்கு மறுபடியும் வரணும்னு நினைக்கிறீங்க? எதுக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன செஞ்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லையே. எல்லாத்துக்கும் மேலங்க, நான் இந்த நிகழ்ச்சியில விளாத்திக்குளத்துக்கு போனேன் தம்பி. அங்க ஒரு குழந்தை +2 படிக்கிற குழந்தை, உண்மையில மனவேதனை. +2 புஸ்தகத்தை படிச்சு, அந்த பொண்ணு படிச்ச புத்தகம் அப்படி திறந்திருக்கு அந்த டேபிள் மேல, டேபிள் கீழே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கு. இயற்கை உபாதை, யூரின் போயிட்டு வரேன்னு வெளியே போகுது, வரல குழந்தை. ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, எங்கேயா ஓடி போயிருப்பா அப்படின்னு. இதுதான் மைண்ட் செட் ஆஃப் தி டிஎம்கே ஆஃபீஸர்ஸ். உடனே தேடுறாங்க, கிடைக்கல குழந்தை. பார்த்தா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு குழந்தை செத்து போயிருக்கு. அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. நான் மோடி அவர்களை இங்க எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் நான் ஏன் அந்த மனிதனை பாராட்டுகிறேன்னா, சாமானிய மக்கள், குழந்தைகள், பெண்கள் வெளியே போய் டாய்லெட்டுக்கு போகக்கூடாதுன்றக்காக தான் ஸ்வச் பாரத் என்ற கழிவறை அவர் கட்டினார். கட்டின கழிவறை பூட்டப்பட்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், திமுக அரசாங்கத்தில் பாதுகாப்பு கழிப்பறைக்க குழந்தைக்காங்க அது ஊழல் செய்து அது பூட்டி இருக்கு. இந்த குழந்தை செத்து போச்சுங்க. அப்ப இந்த வயது, இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம். உடனே கேட்பேன், உத்தரப்பிரதேச பாரு, குஜராத்தை பாரு, மகாராஷ்டிராவை பாரு, முதல் தமிழ்நாட்டை பாருங்க, விளாத்திக்குளத்தை பாருங்க. உண்மையிலே வேதனையா சொல்றேன். அதனால இந்த அரசாங்கத்துல பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்பதை தெளிவாக என்னால சொல்ல முடியும். அதனால இவங்க சொல்ற பிரித்தாள்றது, டீலிமிட்டேஷன். நான் கேட்கிறேன், டீலிமிட்டேஷன்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல, தமிழ்நாட்டுடைய அதிகாரம் குறைக்கப்படுது, ஒட்டுமொத்தமா தென்னிந்தியா அதோட ரெப்ரசன்டேஷன் இழந்துரும் அப்படின்றாங்க. தென்னிந்தியால குறைக்கப்பட்டால் குரல் எழுப்பக்கூடியவர்கள் நாங்களாகவும் இருப்போம்னு சொல்றேன். நாங்களும் தென்னிந்தியர்கள் தானே, நாங்களும் தமிழர்கள் தானே, எப்படி அதை விடுவோம்னு நாங்க கேட்கிறேன். அதை எப்படி? ஏற்கனவே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல நின்னு சொன்னாரு, டீலிமிட்டேஷன்ல எதுவும் குறைக்கப்படாது அப்படின்னு. இது எப்படின்னா, ஹிந்தி இம்போசிஷன் கிடையாது, ஆனா ஹிந்தி இம்போசிஷன் சொல்லுவாங்க. டீலிமிட்டேஷன் கிடையாது, டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. எஸ்ஐஆர்ல உண்மையான வாக்குகள் தான் பொய்யான வாக்குகள் தான் நீக்கப்படும், ஆனா எல்லா வாக்குகளும் நீக்கப்பட்டு பொய் சொல்லுவாங்க. இப்படியே பயமுறுத்தி 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 ஒரு பூதத்தை உருவாக்கி ஒரு அட்டக்கத்தியை வச்சு
உங்களுக்காக நான் போராடுறேன், உங்களுக்காக நான் போராடுறேன், உங்களுக்காக நான் போராடுறேன்னு ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்தி தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இல்ல இப்ப நேத்தியுமே பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்கள் அதை தெளிவுபடுத்திருக்காங்க. 59 தொகுதிகள் வரப்போகுது, அந்த 7% குறையாது அப்படின்னு. ஆனா இதெல்லாமே வாய்மொழியில இருக்கு. அந்த மசோதால இருக்கிற பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா பிரிவு 4 எனக்குன்னா இல்ல நான் என்ன கால சூழலுக்கு ஏற்ப நம்ம வந்து கேஸ்ட் சென்ஸ் இது பாப்புலேஷன் சென்சஸை வச்சு இதுல வந்து மாற்றங்களை இல்ல அதுலயும் ஏற்படுத்தலாம். தெளிவா சொல்லிட்டாங்க. 2011 சென்சஸ் கிடையாது. பழைய சென்சஸ்ல உங்களோட என்ன மக்கள் தொகை இருக்குதோ அது வகைத்தான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிரதம அமைச்சரின் வார்த்தைகளுக்கும் ஒரு உள்துறை அமைச்சரின் வார்த்தைகளுக்கும் மதிப்பு இல்லையா? நீ சொல்லிட்டே இருப்ப, ஆனா நான் குறையும் 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 சொல்லி நான் ஓட்டு வாங்கிட்டே இருப்பேன்னா என்ன அர்த்தம்? இல்ல வாய்மொழியா சொல்றதோட அந்த மசோதால அதை இடம் பெற்றிருக்கணும்ல. இல்ல அதாவது சில மக்கள் தொகை நேரங்களில் கணக்கெடுப்பின்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேங்க. சில கருத்துக்களை ஷரத்துக்களை போட முடியாது, ஆனா உறுதியா இருக்கும். ஏன்னா அது சில நேரங்களில் சில விதிமுறைகளுக்காக அது செய்ய முடியாதுன்னு இருக்கும். அதுக்காக சொல்றாங்களே தவிர இதை வந்து நம்ம சொல்றோம் அது நம்பிக்கையோடு இருப்பதுக்கு என்ன தவறுன்றதான் என்னோட கருத்து. சோ தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாப்புலேஷன் பேசிஸ்ல என்னைக்குமே அந்த தொகுதி மறுவரை இருக்காது. தமிழ்நாட்டுல எதுவுமே குறைக்கப்படாது, எதுவுமே பாதிக்கப்படாது என்பதை சொல்கிறோம். தமிழ்நாட்டு தலைவர்கள் நாங்களும் கோரிக்கை வைப்போம். தமிழிசை தமிழ்நாடுன்னு தான் சொல்றேன், திராவிட நாடுன்னு சொல்லல. திராவிடம் 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 என்று சொல்லும் பொழுது தமிழ் மறைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தெலுங்கானால இருந்தேன். நான் திராவிட மக்களுக்கு நான் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக ஒரு சகோதரியா இருக்கிறேன். ஆனா தமிழ் அங்கே மறைக்கப்பட்டு தமிழுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் பொய்யாக என்பது எனது கருத்து. ஓகே மேம், இறுதி கேள்வி மேம். இந்த முறை வந்து ரொம்ப எலெக்ஷன் வந்து டைட்டா இருக்க போகுது, டஃப்பா இருக்க போகுது, ஹங் அசம்பிளி வரலாம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. உண்மையிலே அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் தேர்தல் களம் போயிட்டு இல்ல. நீங்க தமிழக மக்களின் மனநிலையை பார்த்தீங்கன்னா நான் பல இடங்கள்ல ஹங் அசம்பிளியை பார்த்திருக்கேன், தொங்கு சட்டசபை. ஆனா தமிழ்நாடு மக்கள் ஒரு முடிவை தெளிவாகத்தான் இவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கிறார்கள். தெளிவாக ஒரு முடிவு செய்தார்கள் என்றால் அந்த முடிவில் தெளிவு இருக்கிறது. தொங்கு சட்டமன்றம் என்பதை நான் 2006ல வந்திருக்குல்ல. இல்ல அது அத மாதிரி 1-2 நேரங்கள்ல, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல, தெலுங்கானா போன்ற இடங்கள்ல பல நேரங்கள்ல வந்திருக்குது. அதனால இது தொங்கு சட்டமன்றமாக இருக்க வாய்ப்பில்லை. நல்லாக தங்கு சட்டமன்றமாகவே இருக்கும். அது தங்க சட்டமன்றமாகவும் இருக்கும். நிச்சயமாக அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்றமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி.